கடும் உழைப்பு எப்போதும் பயன் தரும். வெறும் பேச்சினால் வருவது வறுமையே. நீதிமொழிகள் புத்தகம் இயல் 14 இறைவார்த்தை 23. உழைப்பாளிகளை உயர்த்தி அழகு பார்ப்பவரான ஆண்டவரே, நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைக்க வேண்டும் என்ற கட்டளையை முதல் மனிதன் ஆதாமுக்கு தந்ததன் வழியாக உலகினை பராமரிக்கும் பணியில் மனிதராம் எம்மை உமது உடன் உழைப்பாளர்களாக உருவாக்கி அணி செய்தீர். உழைப்போரை வாழ்விக்கும் ஆண்டவரே, இன்று நாங்கள் ஐடி நிறுவனங்களில் வேலை செய்யும் இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்காக ஜெபிக்கின்றோம். வானுயர்ந்த கோபுரங்களில் அலுவலகங்கள், கை நிறைய பொருளும் சம்பளம், வசதியான வாழ்வு, சமூகத்தில் உயரும் அந்தஸ்து என்ற ஒரு வண்ணமயமான பக்கம் இவர்களுக்கு இருப்பினும், இவர்கள் வாழ்வின் மற்றொரு பக்கம் மிகவும் அபாயகரமானது. குறைந்த நேரத்தில் 2 மடங்கு வேலைகளை முடிக்க வேண்டிய நிர்பந்தம், கால நேரம் பார்க்காமல் கொடுக்கப்பட்ட இலக்கை அடைய வேண்டும் என்ற கட்டாயம். இப்படி வேலை பளுவினால் இவர்களில் பலருக்கு தூக்கமின்மை, மனச்சோர்வு, படபடப்பு, மன அழுத்தம், ஓயாத உடல்நலக் குறைவு, அதிலும் இன்னும் அநேகம் பேர் இவற்றை எதிர்கொள்ள திராணி இல்லாமல் தற்கொலையும் செய்து கொள்ளுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தரும் தகவல் எங்கள் மனதிற்கு வலியை தருகின்றது. அன்பு நேசரே, இத்தகைய வேலைகளை செய்வோரை நீரே பலப்படுத்தும். உழைக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. அது எங்களின் தார்மீக கடமை. ஆனாலும் நன்றாக வாழ்வதற்காகவே நாம் உழைக்கிறோம் என்ற உண்மையை இவர்கள் புரிந்து கொண்டு இவ்வேளைகளுக்கு தங்களையே முழுமையாக தயார்படுத்தும் பொருட்டு மனதினை அமைதிப்படுத்த, மனதை ஆற்றுப்படுத்துதல் போன்ற பயிற்சிகளையும் இவர்கள் மேற்கொள்ளட்டும். தங்களுடைய பிரச்சனைகளை இவர்கள் சக மனிதர்களிடம் மனம் விட்டு பேசட்டும். அவற்றிற்கு ஆரோக்கியமாக தீர்வு காண முயற்சிக்கட்டும். அன்பு ஆண்டவரே, இந்த இளைஞர்களை, இளம்பெண்களை உமது ஆறுதல் அளிக்கும் செட்டையின் கீழ் பொறுப்படுத்திக் கொள்ளும். இவர்களுக்கு நிம்மதியை தாரும். அவர்கள் வாழ்விலும் உண்மையான மகிழ்ச்சியை முழுமையாக தந்தருளும். ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தகப்பனே. ஆமேன்.